பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நெகேமியா 5வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை, அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள் என்பதாக. கர்த்தருடைய பணிக்கு முயன்று நில்லுங்கள். டிவோட் யுவர்செல்ஸ் ஃபார் காட்ஸ் ஒர்க் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அர்த்தசிஷ்ட ராஜாவின் நம்பிக்கைக்குரிய பானபாத்திரக்காரனாய் காணப்பட்டவன் நெகேமியா. அவன் உயர்ந்த பதவியில் காணப்பட்டிருந்தும் சுமார் 1000 மைல் தொலைவில் காணப்பட்ட தன்னுடைய ஜனங்களையும் தேசத்தையும் பட்டணத்தையும் ஆலயத்தையும் குறித்த கரிசனை உடையவனாய் காணப்பட்டான். ஒரு நாள் அவனுடைய சகோதரர் ஒருவனாகிய ஆனானி மற்றும் வேறு சிலர் யூதாவிலிருந்து பெர்சிய ராஜ்யத்திற்கு வந்தார்கள். அவர்களிடம் நெகேமியா தன் ஜனங்களையும் தேசத்தையும் குறித்த காரியங்களை விசாரித்தான். இந்நாட்களில் வெளிநாடுகளில் உயர்ந்த நிலையில் காணப்படுகிறவர்கள் தங்கள் ஜனங்களை குறித்தும் தாய்நாட்டை குறித்தும் அங்கே காணப்படுகிற சபைகளின் நிலைகளை குறித்தும் விசாரித்து அறிகிறவர்களாகவும் உதவுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெற்ற நன்மைகள் உங்களை கரிசனையற்றவர்களாய் மாற்றிவிடக்கூடாது. நெகேமியாவின் சகோதரனாகிய ஆனானியும் மற்றவர்களும் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்று கூறினார்கள். அந்த செய்தியானது நெகேமியாவை மிகவும் பாதித்தது. அவன் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்நாட்களில் நாம் கேட்கிற ஒவ்வொரு துர்ச்செய்திகளும் ஜெப குறிப்புகளாய் மாறட்டும். நம்மை செயல்படும்படிக்கு அது செய்யட்டும். அதுபோல நற்செய்திகளை கேட்கும்போது கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அலங்கத்தையும் வாசல்களையும் எடுத்து கட்டுகிற பணிக்கு நெகேமியா புறப்பட்டார். கர்த்தருடைய வேலையை செய்ய யாராகிலும் போகட்டும் என்று நினைக்கிறவர்களின் நடுவில் நெகேமியா நமக்கொரு பாடமாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பணி கடினமானது தான், ஆனால் கனமானது. அது சுமைதான், ஆகிலும் அது சுகமான சுமை என்பதை அறியுங்கள். ஆகையால் ஏதாகிலும் ஒரு விதத்தில் அவருக்காக செயல்படுங்கள். நெகேமியா ராஜாவின் அனுமதியோடு 1000 மைல் பயணம் செய்து எருசலேமுக்கு வந்தார். அவன் ஜனங்களோடு சேர்ந்து அலங்கத்தையும் வாசல்களையும் எடுத்துக்கட்ட துவங்கின நாளிலிருந்து பலத்த எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியாவும் அரபியனான கேஷேமும் பரியாசம் பண்ணி நிந்தித்து மிகவும் எதிர்த்து நின்றார்கள். புறஜாதிகளின் எதிர்ப்பு ஒருபுறம் இருக்க, சமாயா என்ற தீர்க்கதரிசியானவனும் நொவதியாள் என்ற தீர்க்கதரிசியானவளும் மற்ற கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர்களும் கூட கைக்கூலி வாங்கி கொண்டு பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி பணியை நிறுத்துவதற்கு முயன்றார்கள். இந்நாட்களிலும் கூட கர்த்தருடைய பணிக்கு புறஜாதிகள் எதிர்த்து நிற்கிறது போல சபைக்கு உட்பட்டவர்களும் சத்ருவோடு சேர்ந்து எதிர்த்து நிற்பது ஆச்சரியமான உண்மையாய் காணப்படுகிறது. ஆனால் இவை ஒன்றினாலும் நெகேமியா பின்வாங்கி போகாதபடிக்கு கர்த்தருடைய பணிக்கு அவன் முயன்று நின்றான். அவருடைய அர்ப்பணிப்பையும் முழு முயற்சியையும் கண்ட கர்த்தர் அவனை கொண்டு என்ன செய்யும்படி தீர்மானித்தாரோ அதை அவனை வைத்தே செய்து முடித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தருடைய பணிக்கு முயன்று நில்லுங்கள். முழு மனதோடும் முழு பலத்தோடும் செயல்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் அன்பின் பிரயாசத்தை நினைத்தருளி உங்களுக்கு அதற்குரிய பலன்களை தந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உமக்காக செய்கிற எல்லா காரியங்களையும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் செய்கிறவர்களாய் காணப்படுவதற்கு வேண்டிய கிருபைகளை பரத்திலிருந்து கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் முழு அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் உமக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கனப்படுத்தி கர்த்தர் அதை நினைத்தருளி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவனை கனம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் நின்று உம்மை கனப்படுத்தும் போது இவர்களையும் எல்லா விதங்களிலும் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும்.
காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.